இவன் தலைவன்லடா தற்கூறிங்கிறன்னா அவனுக்கு வந்துடும். ஓகே, மன்னா நீ ஒரு மாமா மன்னா, நீ ஒரு மாமா மன்னா. அவர் பரிசில் பெற வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? விஜயோட கட்டமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முட்டாள்கள் முட்டாள்களா இருக்கணும். மதிப்புக்குரிய இயக்குனர் ஹச் வினோத் அவர்கள் சாட்டை கூட அவர் ஹானஸ்ட் வினோத் அவர்கள் அப்படின்னு பதிவு செஞ்சார். ஒரு பொய் செய்தி விஜய், இன்னொரு கேடுகட்ட பொய் செய்தி யாரு உதயநிதி ஸ்டாலின், ரெண்டு பேரும் அடிக்கிறோம். அம்பாசமுத்திரம்ல சீமான் அண்ணன் நிக்கிறாரு, அண்ணன் 100% நிக்கிறாரு. பொது வேட்பாளர் நிக்கிறாரா? இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க, மயிரை புடுங்கிட்டு இருக்காரு மதுவிலக்கு 1021 அமைச்சர் விக்னேஷ். அது வெக்கப்படணும். விஜய்ங்கிறவன் இருக்கவே கூட கேவலம் இருக்கக்கூடிய திருட்டு திராவிடனாகவே இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்லையா அந்த உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அடிப்படை அரசியல் உரிமை சேனலுக்கு திரு கொற்றவை சிவா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் தோழர். நீங்க நாம் தமிழர் கட்சியில என்ன பொறுப்புல இருக்கீங்க, என்ன எதுங்கிறத அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியில நான் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கேன். மக்கள் நலன் சார்ந்து மக்களுடன் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார், அவர் கூட நாங்களும் களத்தில் நிற்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா கேள்விக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சட்டமன்ற தொடர் பார்க்குறாங்க. லைவ்ல போட்டால் இன்னும் டிஆர்பி எல்லாம் எகிரும் அப்படின்னு பேசுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல ஊடகங்கள் விஜயை காட்டினா ஊடகங்களுக்கு தான் டிஆர்பி அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை செய்தார்கள். ஆனா ஊடகங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான தேவையும் இல்லை விஜய் காட்டணும். விஜய் காட்டுவதற்கான ஒரே தேவை விட்டமின் எம், விட்டமின் பா, அதாவது மணி, பணம். இதுதான் ஊடகங்கள் விஜய் காட்டுவதற்கான காரணம். இன்னைக்கு சட்டமன்றத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது நல்லதுதான். அதாவது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலேயே சாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி ரூட் மாஃபியாவை ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல உட்காந்துருக்கு. நம்ம இவன் விஜய் வாக்குக்கு பணம் கொடுக்கல, கொடுத்தாங்க நிறைய பக்கம் இருந்தாலும் சரி கொடுக்கலன்னே வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு கொடுக்கல. ஆனால் இவர்கள் பணம் கொடுத்தது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 3000 கோடிகளை விளம்பரத்திற்கு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஊடகத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலேயே சாவுங்கிற மாதிரி எந்த ஊடகத்தால் இவனுக்கு வாக்கு செலுத்தி எந்த ஃபேக் நியூஸை நம்பி வாக்கு செலுத்தினாங்களோ அந்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப பார்க்கும்போது இவன் தலைவன்லடா தற்கூறிங்கிறன்னா அவனுக்கு வந்துடும். ஓகே, இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்படுது நீங்க நினைக்கிறீங்களா? சட்டமன்றமா இருக்கான்னு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது முதல்வர்களை துதிபாடும் இடமா மாறி இருக்குது. வினோத் இருக்கார், வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள். அவர் என்னன்னா எடுத்தோன்னா ஒரு 15 பக்க மன்னா நீ ஒரு மாமா மன்னா, பூ மாதிரி தேன் மாதிரி நீ பொலி ஒரு மொல்ல மாதிரி, அரசியலில் தெல்லியதோர் முடிச்சவிக்குன்னு சொல்லி தொடர்ந்து அவர் ஒரு புகழ் பாடிட்டு இருக்கிறாங்க. யார? முதல்வரை குறித்து புகழ் பாடுறாங்க. அவர் பரிசில் பெற வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? பரிசில் பெறதுதான், பரிசில் பெற்றுட்டார். செய்த பணத்திற்கு செலவு செய்த தொகைக்கு அமைச்சர் பொறுப்பை இன்னைக்கு ஏற்றிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, பாடநூல் கலைவர்களாக புகழ்ந்து வருகிறாங்க. லயோலா மணி இருக்கிறாப்புல. அந்த மாதிரி யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்களோ அவர்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்றாரு. ஆனா மக்கள் வாக்கு செலுத்திய மக்களை பத்தி துளியும் என்ன கிடையாது விஜய்க்கு. ஏன்னா விஜயோட கட்டமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முட்டாள்கள் முட்டாள்களா இருக்கணும். அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் படத்துல குறிப்பிட்டது மாதிரிதான் தத்துவம் இல்லாத தலைவர்கள் தற்குறிகளை தான் உருவாக்குவாங்க. இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர்ல உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விவாதமா, காரசார விவாதமா போயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் விவாதிக்கிறாங்க? அவங்க இளைஞர்கள் பெருமைப்படுற விதமா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? பெருமைப்படுற விதமா யாருமே பார்க்கல தோழர். இப்போ ஒண்ணும் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் சண்டைங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா மதிப்புக்குரிய இயக்குனர் ஹச் வினோத் அவர்கள் பதிவு செய்கிறார். அண்ணன் சாட்டை கூட அவர் ஹானஸ்ட் வினோத் அவர்கள் அப்படின்னு பதிவு செஞ்சார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகன் படத்தினுடைய இயக்குனர் யார்? ஹச் வினோத் அவர்கள். அவர் பதிவு செய்கிறார், நான் விஜய் கூட அவர்களுடன் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு தெரியாது மக்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒண்ணுமே இல்லன்னு சொல்ல வர்றாரு. உண்மை அதுதான். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அவருடைய மனசாட்சி உறுத்தலின் பேர்ல அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு பொய் செய்திகள் கட்டமைக்கப்பட்டு கொண்டு வரப்படுது, அந்த பொய் செய்தியை தாங்க முடியாம உண்மை செய்தி மறைந்து போகுது,
அதனால இந்த பொய் செய்திக்கும் இன்னொரு பொய் செய்திக்கும் சண்டையா இருக்கு அப்படின்னா உண்மை எங்க போச்சு? இப்ப சட்டமன்றத்திலே அதான் நடக்குது. ஒரு பொய் செய்தி விஜய், இன்னொரு கேடுகட்ட பொய் செய்தி யாரு? உதயநிதி ஸ்டாலின். 2 பேருக்கு சண்டை. உதயநிதி அவர்கள் வந்து ஏதோ புரட்சிகர வசனம் பேசிட்டார், புரட்சிகர வார்த்தையை பேசிட்டார், புரட்சி செஞ்சுட்டாருங்கிற மாதிரி திமுகவினுடைய ஐடி ஊடக பிரிவுகள்லாம் கட்டமைக்கிறாங்க. என்ன பேசினார்? என்ன பேசினார்? அங்க தண்ணி வரல, இங்க தண்ணி வருதுன்னு பேசினார். இதை விட அற்பமான கேவலமான ஒரு சொற்றோட இருக்க முடியுமா? ஒரு பெண்ணை இழிவா திரிசா, அது அது இருக்கட்டுங்க, இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் திமுகவுக்கு கேவலம் கட்டு இந்த மாதிரி பேசுவதற்கு அவங்க தாத்தா காலத்துல இருந்து அப்படித்தான். கருணாநிதி அவர்கள் நான் ஆடு என்னமோ சொல்லுவார் அவரு. அந்த மாதிரி கேவலமா அற்பமா பேசுறவங்க தான் திமுக காரன். இன்னைக்கு அதை உதயநிதி ஸ்டாலின் வந்து நிரூபிச்சிருக்காரு. இவர் ஏதோ புரட்சி செய்தது போல ஒரு தூக்கி ஐடி விங் பிடிக்குது. ஒரு பக்கம் இவர் என்னமோ திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து விட்டார். உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ற எங்க அண்ணன் சீமான் அவர்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்கு இல்லைங்களா, அந்த கிளை பதிவு செய்து சீமான் இஸ் அன்அவாய்டபிள் லீடர்னு, தவிர்க்க முடியாத தலைவன் அப்படின்னு உங்க மீது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க குற்றச்சாட்டாங்க, ஒருத்தங்க தேவையில்லாம பேசுறாங்கன்னா உடனடியா கைது பண்ணி போடுறீங்க. சீமான் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள், அண்ணன் சீமான் மீது தொடர்ச்சியா அவதூறு. ஏன் நீங்க வழக்கு தொடரலாம்? நாம் தமிழர் கட்சி சார்பா அதற்கான வேலை போயிட்டு இருக்கு. இப்ப அதற்கான வேலை தான் போயிட்டு இருக்குது. நீங்க அதற்கான பணியை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அவதூறு, அதாவது ஆதாரமின்றி நீ வந்து நாங்க வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நன்கு கட்டமைக்கப்பட்ட தர்க்கத்தில் சிறந்த ஆகச் சிறந்த புரட்சியாளர்கள். ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருந்தோம். நாங்க வந்து விமர்சனம் எங்க மேல வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. விமர்சனமும் ஒரு வித பாராட்டுத்தான். விமர்சனம் ஒரு வித பாராட்டுதான். வெறுங்கற்களை விட்டு இருந்தீங்கன்னா தடுப்போம், வைரக்கற்களை விட்டு இருந்தீங்கன்னா எடுப்போம். இவ்வளவுதான் எங்களோட கோட்பாடு. நீங்க எங்களை விமர்சிங்க. சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது விமர்சனம் நீங்கள் வைங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல. ஆனா அந்த விமர்சனம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தரமானதா இருக்கணும். தரங்கட்டத்தனமா விஜய் மாதிரி கேவலமா இருக்கக்கூடாது. முதல்வர் விஜய் அவர்கள் மாதிரி ஒண்ணுமே தெரியாத தற்குறி மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா தாவேக விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆகட்டும், இல்ல தொண்டர்களாகட்டும், எல்லாருமே வந்துட்டு இந்த சட்டமன்ற தொடர் வந்துட்டு வித்தியாசமா இருக்கு, அதுல வந்துட்டு முக்கியமான விவாதங்கள்லாம் விவாதிக்கப்படுது, அதை வந்து நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற. நீங்க ஒரு 4 சொல்லுங்களேன் வித்தியாசமா இருக்கு. நல்லா உங்ககிட்ட கேட்கறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க தோழர். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன விவாதிக்கப்படுது? என்னங்க விவாதிக்கப்படுது? அண்ணியா தண்ணியா? அப்பாவை காணோம், பொண்டாட்டியை காணோம். உங்க அப்பா தான் காரணம், உங்க மாமனார் தான் காரணம். எதுக்கு? 900 கோடிக்கு. அப்போ நீங்க சட்டமன்றத்துல வந்து ஆகச் சிறந்த ஒரு கருத்துக்கள் எடுத்து வைக்கப்படுதானே? கிடையாது. மாறி மாறி குறை சொல்லிட்டு இருக்காங்க. மாறி மாறி அனாவசியமான குற்றம். இது அதாவது விஜய் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்னு பார்த்தா, விஜய் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டா பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்றான், அவனாவது கரெக்டா சொல்றான்னு பார்த்தா அவனுக்கு எவ்வளவு ஒருத்தர் எழுதி தர்றான். இதெல்லாம் பரவாயில்ல. 3வதா இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு அமைச்சர் பதிவு செய்யற என்ன பதிவு செய்யறாருன்னா, மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பார். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிச்சா எப்படி? அதனால ஆகச்சிறந்த விவாதங்கள் அங்க நடத்தப்படுவதில்லை. சட்டமன்றங்கள் இன்னைக்கு ஒரு கேடுகட்ட மன்றங்களாக மாறி நிக்குது. இப்ப அதிமுக இருந்து வெளியேறிய ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்துட்டு பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்களே, மாவட்ட செயலாளர் அந்த மாதிரியான பதவி கொடுத்துருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஊழல் சக்தியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா நல்ல சக்தியா மாறிடுச்சு. விஜயபாஸ்கரை மதிப்புக்குரிய ஐயா AS சகாயம் அவர்கள் பதிவு செய்யறார். விஜயபாஸ்கரை வைத்து ஊழலை ஒழிப்பேன் என்பது வேடிக்கைன்னு பதிவு செய்யறது யாரு? நேர்மை மிகு மதிப்புக்குரிய ஐயா சகாயம். இன்னொரு விஜயபாஸ்கர் மேல 100 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. குட்கா விஜயபாஸ்கரையும் இன்னொரு ஊழல்வாதி விஜயபாஸ்கர் MR விஜயபாஸ்கரையும் இவங்கெல்லாம் வச்சுட்டு ஊழல் ஒழிக்க போறீங்களா? மரதம் குமரவேல் யாரு? அவங்க என்ன பண்ணிருக்காங்க? சமூகத்திற்காக என்ன நல்லா பண்ணிருக்கு? ஜெயக்குமார், பெருந்துரை ஜெயக்குமார் யாரு? இசக்கி சுப்பையா தன்னுடைய வருவாயை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னைக்கு வந்து டிவிகளை போய் சேர்ந்திருக்கிறார். வேற ஒரு காரணம் இல்ல. மக்கள் பேர் தாராபுரத்துல இருக்கக்கூடிய இவங்க யாரு? அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னைக்கு அந்தந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. மக்கள் அதிருப்தியில இருக்கான். இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அடி விழுவாங்க.